ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML பாடிக்குள்ளே கொடுக்குற ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு பாடி டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாடி டேக்குள்ளே ஹெட்டருன்ற ஒரு டேக்கையும் மெயினுன்ற ஒரு டேக்கையும் ஃபோல்டருன்னு ஒரு டேக்கையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஹெட்டருன்றது ஒரு வெப்சைட்டோட ஹெட்டிங்கை மேலே கொடுக்கறதுக்கு தான் ஹெட்டர் டேக்கை யூஸ் பண்ணுவோம். அதாவது மெனு ஆர் அந்த வெப்சைட்டோட நேமை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்க மெயின் கண்டென்ட், அதாவது பேராகிராஃப், இமேஜ், ஆடியோ, வீடியோ டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண இந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே கொடுப்போம். இங்கே இருக்கிற ஃபோல்டர் டேக்கை வந்து கீழே பாட்டமில் கொடுக்குற அட்ரஸ் ஆர் நம்பர்ஸை கொடுக்கறதுக்கு இந்த ஃபோல்டர் டேக்கை கிரியேட் பண்ணுவோம். இந்த டேக்கை நம்ம செமண்டிக் டேக்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுனால ஹெட்டர்னு பார்த்தோன்னே ஒரு கோடருக்கு தெரியும்ல, அதாவது இந்த இடத்துல ஹெட்டிங் டேக் தான் இருக்குது. அதாவது ஹெட்டிங்கை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மெயின் டேக் கொடுக்கும்போது ஒருவேளை மெயின் கண்டென்ட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்னு ஒரு கோடருக்கு தெரியும். இங்கே ஃபோல்டர் டேக், அதாவது பாட்டமோட கண்டென்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோன்ட்டு ஒரு கிரியேட்டருக்கு ஆர் ஒரு கோடருக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாடி ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிள் வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.